ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 15 இன்ச்சு கை சுற்றளவுள்ள கை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் கைக்கு தேவையான அளவு துணி, உடம்புக்கு கட் பண்ண போக மீதி துணியை நம்ம எடுத்துருக்கோம். எடுத்து கரை பகுதி கை கீழ் சுற்றளவுக்கும், அடுத்தது அந்த வெட்டு பகுதி கையோட ஷோல்டர் பகுதிக்கும் வரும்படியாக நம்ம போல்டிங் பண்ணி மடக்கி போட்டிருக்கோம். மடக்கி போட்ட பிறகு பாருங்கள், ஃபஸ்ட்டில் கை நீளம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 9.5 எடுத்துருக்கோம். 9.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். சரியா? அடுத்தது இந்த கையோட மொத்த சுற்றளவு 15. அதில் 7.5 ஒரு முன்கை குலுக்கி எடுத்துருக்கோம். பின்கை குலுக்கி பின் துண்டலர் நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த 7.5 இன்ச்சும் அடுத்தது கை நீளத்தையும் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும் ஃபஸ்ட்டில். அடுத்ததாக பாருங்கள், 1 இன்ச்சு நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற கையளவில் 1 இன்ச்சு கை எம்மிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவு எல்லாத்தையும் நீட்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். கரெக்டாக நேர் கோடு போட்டு ஸ்கேல் வச்சு அளந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த 15 இன்ச்சு ப்ளவுஸு கை சுற்றளவு அப்படிங்கிறனால கைக்கு நமக்கு நேராக வரல, குறுக்க போட்டு தான் தைக்கிறோம். நேர்க போட்டு நம்ம தைக்கும்போது கை கரை கை நீளம் பக்கம் வரும். இப்போ கை சுற்றளவு பக்கம்தான் கையோட கரை பகுதி வந்திருக்கு. பாருங்கள், இந்த கை சுற்றளவு 7.5 இன்ச்சு போக மீதி இருக்கிற பகுதியோட அளவு நம்ம தைக்கிறதுக்காக விட்டுருக்கிற பகுதி தான். நம்ம இந்த கையோட சுற்றளவு அந்த வெட்டு பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம்ல கை சுற்றளவு, அடுத்ததாக இருக்கிறது தான் நம்ம தைக்கிறதுக்கு தையல் போடுறதுக்கு இடம் விட்டு கட் பண்ணதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த 9.5 இன்ச்சில் அடுத்தது 0.5 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். 1 இன்ச்சு கை கீழ் சுற்றளவு எம்மிங் பண்ண மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 1.5 இன்ச்சும் கழித்து போக 8 இன்ச்சு நம்ம கைக்கு நீளம் வரும். மொத்த நீளம் இந்த கையோட நீளம் 8 இன்ச்சு. இப்போ கை நீளமும் கை சுற்றளவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கையோட ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும். இந்த அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கை போல்டிங் பகுதிக்கு நேர் ஆப்போசிட் வெட்டு பகுதியிலேருந்து கை மொத்த சுற்றளவில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு. அடுத்தது நம்ம ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் அளவு நம்ம எடுத்த அளவில் பாதி மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம எடுத்த அளவு எல்லாத்தையுமே நீட்டாக மார்க் பண்ணி அளவை குறிச்சிக்கிடலாம். பாருங்கள், கை கீழ் சுற்றளவு 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 6.5 இன்ச்சு பாருங்கள், இதுதான் தைக்கிறதுக்கு நம்ம இடம் விட்டுருக்கக்கூடிய பகுதி. இந்த 15 இன்ச்சு கை சுற்றளவு உள்ளது கூட 2.5 இன்ச்சு தையல் விட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் 1.25 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவுக்கும் ஷோல்டருக்கும் ஒரு அளவு நம்ம மார்க் பண்ணோம்ல, இதனோட இடைப்பட்ட பகுதியை நேர்கோடாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது இந்த 2 பகுதிக்கும் இடைப்பட்ட இந்த நேர்கோட்டோட சென்டரை நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த நேர்கோடுக்கு அளவு 7 இன்ச்சு இருந்து இந்த 7 இன்ச்சை 2ஆக நம்ம பிரித்து எடுத்து சென்டரில் 1 இன்ச்சுக்கு பாருங்கள் மார்க் பண்ண இடத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி முன் கை குலுக்கி 1/2 இன்ச்சு பின் கை குலுக்கி 1/2 இன்ச்சு நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு எடுத்தக்குள்ள 1/2 இன்ச்சு முன் கை குழி, 1/2 இன்ச்சு பின் கை குழி. அடுத்ததாக நம்ம ஆம்கோல் பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டில் பின் கைக்குழி மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பின் கைக்குழி கொஞ்சம் அழகாக மிதந்து வந்த மாதிரி இருக்கும். முன் கைக்குழி 1/2 இன்ச்சு நம்ம நேர் அளவிலேருந்து குளித்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக ஆம்கோல்லேருந்து கை கீழ் சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், ஆம்கோல் அளவுலேருந்து கை கீழ் சுற்றளவு நமக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது இது போக மீதி இருக்கிற இடம் நம்ம கைக்கு தைக்கிறக்கூடிய பகுதி. பாருங்கள், இது கை சுற்றளவு, கை நீளம், இது கை ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடம், இது எம்மிங் பண்ணி மடக்கி தைக்கக்கூடிய கை எட்ஜு, இது ஆம்கோல் பகுதி. அடுத்தது பாருங்கள், இந்த இடைப்பட்ட பகுதி தான் ஆம்கோலுக்கு நம்ம வச்ச அளவு. அடுத்தது இந்த நேர்கோடு வந்து முன் கைக்குழி பின் கைக்குழி வரைகிறதுக்காக கிராஸில் ஒரு நேர்கோடு நம்ம போட்டிருக்கோம். போட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். இது கை கீழ் சுற்றளவுக்குள்ள அளவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக நம்ம கைக்குள்ள அளவு எல்லாமே அழகாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீட்டாக நம்ம கை மார்க் பண்ணி வச்சுருக்கிறத கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டிங், ஸ்டிச்சிங், டிசைனிங், அடுத்தது மெஷர்மெண்ட் மார்க்கிங், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா வீடியோவுமே நீங்கள் பாருங்கள். வீடியோஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஷோல்டர்லேருந்து பின் கைக்குழி கட் பண்ணி எடுத்திருக்கோம். கட் பண்ணி ஆம்கோல் பகுதியில் வந்து அடுத்தது கையோட எட்ஜு, கை கீழ் சுற்றளவு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அந்த கீழ் சுற்றளவில் லைட்டாக ஒரு வி கட்டிங் கொடுத்தா போதும். அடுத்ததாக பாருங்கள், இதுதான் கை எம்மிங் பண்ணக்கூடிய பகுதி. நம்ம இதுக்கு தான் 1 இன்ச்சு அளவு எடுத்திருந்தோம். 8 இன்ச்சு கை சுற்றளவு, 1.5 இன்ச்சு எடுத்ததில் 1 இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்கு உள்ள அளவு. பாருங்கள், அடுத்ததாக ஷோல்டரோட சென்டரில் போல்டிங் பகுதியில் ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். கையோட சென்டர் பகுதி தான் போல்டிங் பகுதி. கட்டிங் கொடுத்த இடத்துலேருந்து முன் கைக்குழி நம்ம 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணதுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. வேறு எதுவுமே இந்த கையில் நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம கை கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக கை கட் பண்ணியாச்சு. இது சாதாரண ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான். முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நீட்டாக கட் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுவீங்களா, வேறு மெத்தடில் கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலுக்கு நல்ல ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.